ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஞ்சள் பொடி வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப வாசனையாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. நம்ம மிக்சிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இதை. இப்போது மஞ்சள் கிழங்கு சமைக்க வச்சு படைப்போம் இல்லையா, அதுலேருந்து தான் மஞ்சள் தூள் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க. மஞ்சள் கிழங்கு இது மாதிரி வாங்கி எடுத்து, நிறைய மண் இருக்கும், அந்த மண் எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். வெறும் கிழங்கு மட்டும் எடுத்துக்கணும். எடுத்து குக்கரில் வந்து நல்லா சுடு தண்ணி சூடு பண்ணிவிட்டு கிழங்கு முழுகிற அளவுக்கு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். குக்கர்லேருந்து எடுத்து ஆற வச்சு இப்படி தான் இருக்கும். இது நல்லா ஆறிடணும். ஆறிட்ட பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணணும். இதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்கொயராக எப்படி வேணுமோ ஷேப்பு. வேகமாக காயணும், அவ்வளோதான். அதனால நல்ல மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம அரிஞ்சு வச்சுட்டு காய வைக்கணும். ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி பரப்பிக்காய் வச்சா ஒரு நாள்லேயே அது சுருண்டு காஞ்சி போயிடும். இது டே 2ல் இந்த மாதிரி இருக்கும். 3வது நாள் நல்லா உலர்ந்து காஞ்சி போயிடும். நம்ம அவ்வளோதான், மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். மஞ்சள் வந்து இந்த மாதிரி அந்த அளவுக்கு சத்தம் வர அளவுக்கு காஞ்சி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். மஞ்சள் சரியாக உங்களுக்கு காயில் வெயில் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு நாள் வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம். மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நரன்னு இருக்கணும். இது வந்து நம்ம வந்து ஜலிக்கணும். நான் வந்து டீ வடிகட்டதில் போட்டு ஜலிச்சிருக்கேன். ஏன்னா அதில் நல்ல ஃபைன் பவுடராக வருன்றதுக்காக அதில் போட்டு ஜலிச்சிருக்கேன். இந்த மேலே ஒரு திப்பி வரும் இல்லையா, அதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் ஜலிச்சு எடுத்துக்கணும். கீழே இருக்க பவுடர் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வாசனையாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக அப்படி இருக்கும். கலரில் எல்லாமே சூப்பராக இருக்கும். வாசனையிலேருந்து மஞ்சள் பொடியை யூஸ் பண்ணி உங்கள் சமையல் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரே டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே இருக்க இந்த திப்பி வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் அரைக்க முடியாது. அது சாம்பார் பவுடர், ரச பவுடரில் போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ கிட்ட மஞ்சள் எடுத்திருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து ஒரு 150 கிராம் கிட்ட மஞ்சள் தூள் வந்தது. நம்ம வீட்லேயே செஞ்ச ப்ராடக்ட் இல்லையா, அதனால நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் பார்க்கும்போதெல்லாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.